Good evening, children. Today we are going to learn 3rd Standard Science Term 1, Unit 3, Force. So what is force? So where do you apply force? So before learning about force, you should know about the simple movements and actions. So what are the simple movements they have given here? You can see in the picture, the player hits the ball with hockey stick. The player hits the ball with hockey stick. And here boys are riding the bicycle. The boys are riding the bicycle. The player hits the ball with hockey stick. So all these are movements and actions. So what moves here? The ball moves. What action? They are hitting the ball with a stick. So that is the action. So something moves from one place to another, and here boys are riding the bicycle. They are putting the force on the pedal so that the bicycle moves forward. So all these are movements and actions. So in our daily life we do different actions such as pulling, pushing, pulling, twisting and turning. By doing this action, we move or change the shape of an object. ஸோ நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பொருளை வந்து புஷ் பண்ணுறோம். புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது, ட்விஸ்ட்டுனா எல்லா பக்கமும் என்ன செய்கிறது, அசைக்கிறது, அண்ட் தென் இல்லைன்னா ஒவ்வொரு பக்கமாக என்ன செஞ்சு அசைஞ்சு போகிறது. அடுத்து டேர்னிங், அதுவும் என்னது, from front to back or back to front or from left to right, அந்த மாதிரி turn பண்ணுறது. By doing these actions we move or change the shape of an object. நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறப்போ நம்முடைய பொசிஷன் வந்து அங்கே மாறுது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற பொருள் இன்னொரு இடத்துக்கு தள்ளுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ டெய்லியும் நம்ம வந்து என்ன செய்வோம், காலையில் ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறக்கிறோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக புஷ்ஷாது, அது வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ அப்போ நைட் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இழுப்போம் இல்லையா, அப்போது அங்கே புல் பண்ணி சாத்துறோம், புஷ் பண்ணி திறக்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதுக்கு என்ன அப்ளை பண்ணுறோன்னா, வி ஆர் அப்ளையிங் த ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் மூமெண்ட், ஸோ அது வந்து மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் அப்ளையிங் ஃபோர்ஸ் டு இட். ஸோ ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு அது மாறுறப்போ அங்கே என்ன நடக்குது, மூமெண்ட் வந்து நடக்குது. ஸோ தட் இஸ் மூமெண்ட். அப்போ இங்கே மூமெண்ட், வாட் இஸ் மூமெண்ட்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நவ் ஐ கீப் திஸ் பென் ஹியர், ஐ எம் கோயிங் டு புஷ் த பென் டு அனதர் பொசிஷன். ஸோ இங்கே இருந்த பென்னு இப்போது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிச்சு, நகர்ந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் என்னது, மூமெண்ட். நம்ம வீட்டில் இருக்க வேறு எதெல்லாம் மூமெண்ட், எல்லாமே நம்மளை சுற்றி மூமெண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம கிளாக் எடுத்துக்கோங்க, என்ன செஞ்சிட்ருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த மூமெண்ட் வென் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ மூமெண்ட் இஸ் நத்திங் பட் த சேஞ்ச் இன் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து இட் ஹஸ் சேஞ்ச் டு நெக்ஸ்ட் பொசிஷன். ஸோ தட் இஸ் மூமெண்ட். So action is the motion which gives the required result. ஸோ ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா, அந்த எப்படி நம்ம அந்த மூவ் பண்ணுறோமோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு ரிசல்ட்டை நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறது தான் என்னது, ஆக்ஷன். ஸோ அந்த இடத்துல அந்த மோஷன் வந்து இவ்வளோ தான் என்னால் போக முடியும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ தட் இஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ ஒரு பாலை வந்து ஹிட் பண்ணுறாரு, அது வந்து போது மூமெண்ட் ஆகுது. எங்கே அடிக்கிறார் அந்த பாலை, ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பாலை வந்து என்ன செய்யற, பேட்டில் அடிக்கிறார், அடித்து அந்த பால் வந்து 6க்கு போகுதுன்னா தட் இஸ் ஆக்ஷன். ஸோ ஒரு ரிசல்ட் அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஆக்ஷன். ஸோ அப்போது மூமெண்ட்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்,
Action is the motion which gives the result. ஸோ அப்போ இந்த இதில் என்ன ஆகுது, எது வாட் மூவ்ஸ்னா பால், இந்த இடத்துல பால் மூவ்ஸ் அண்ட் ஹியர் த சைக்கிள் மூவ்ஸ் இல்லையா. த பால் அண்ட் த bicycle moves here. The ball and the bicycle. And what is the action? So action is nothing, they are hitting it. They are hits and riding. Hitting and riding are the action here. So next, motion. When an object or a thing moves from one place to another, it is said to be in motion. So motion na enna appadina, that moves from one place to another. Here an object that moves from one place to another, இங்கேருந்து இப்படி போகுது, அப்போ ஒரு பிளேஸில் அதோட பொசிஷனை மாற்றுது. ஸோ அது மாதிரி போகிறதுக்கு பேர் தான் என்னது, மோஷன். when an object or a thing moves from one place to another, it is said to be motion. ஸோ மூமெண்ட்டும் அதே தான், சேஞ்ச் இன் பொசிஷன். நம்ம வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறது தான் என்னது, மூமெண்ட்டுன்னு படித்தோம். ஆக்ஷன்னா த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்வயர்ட் ரிசல்ட். அந்த மோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிது. இப்போ ஹிட் பண்ணுறாரு அந்த பாலை, வென் தே ஹிட் இட் கோஸ் டு அனதர் பிளேஸ். அதே மாதிரி பைசைக்கிள், when he is riding the bicycle, it moves from one place to another. And so the motion is when an object or a thing moves from one place to another, it is said to be motion. So next, let us learn about force. Force is a push or pull of an object which make it move. So force na enna அப்படின்னா, நம்ம அதை வந்து இழுக்கிறோமோ இல்லைனா தள்ளுறோமோ, ஒரு பொருளை இழுக்கும் போதும் தள்ளும் போதும் அது என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுது, அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஹியர் தே ஆர் டான்ஸிங், ஸோ தே ஆர் ஜம்பிங் அண்ட் தே ஆர் லிஃப்டிங் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து என்ன மாறுது, பொசிஷன் வந்து மாறுது. தே ஆர் jumping all this, and here he's pushing himself இல்லையா. அந்த அப் பண்ணுறப்ப நம்மள என்ன செய்கிறோம், மேலே ஹைட்டுக்கு புல் பண்ணிக்கிறோம் நம்மளோட ஹேண்ட்ஸை, மறுபடியும் கீழே இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து we are pushing ourselves up, மேலே போகிறப்போ push up, and then when you put the hand down, it is pull. So likewise, while running, he pushes his hands and legs towards the direction he runs. And here skipping. ஸோ அதையும் அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரோப்பை முன்னாடி போட்டு புஷ் பண்ணுறாங்க. ஸோ புஷ்ஷிங் அண்ட் புல்லிங். And here also he pushes his hand front and back, so he can move from one place to another. ஸோ எங்கேயும் அதே தான். ஸோ அங்கே இடத்துல என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு we are pushing or pulling, தள்ளுறோமோ. இது வந்து சுவிட்சு போட்டால் என்ன செய்யுது, அதுவே தள்ளிக்கிட்டு அப்படியே அந்த ரெக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ அப்போது ஃபோர்ஸ்னால் என்னென்னா, ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் of an object which make it move, changes its shape or stops it from moving. ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ணுறாங்க, மூவ் ஆகும், இல்லை அதோட ஷேப்பு கூட மாறலாம். அண்ட் ஸ்டாப்ஸ் ஃப்ரம் மூவிங், அதை நிறுத்துறதுக்கு இழுத்து பிடிச்சி நிறுத்துவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து that is force. Force involves an interaction between two or more objects. Force can lift or drop an object. So force involves an interaction between two or more objects. So ரெண்டு மூணு ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யும், ஒன்றா சேர்த்து பிடிக்கிறதுக்கும் இல்லைன்னா கீழே வந்து
ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை லிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது, அது மேக்னெட் மூலமாக அதை வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக அதை வந்து மேக்னெட்டும் இந்த இரும்பை என்ன செய்யும், இழுத்துக்குது. அங்கேயும் ஒரு வகையான ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பூமியில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், எந்த பொருள் போட்டாலும் கீழே வந்து இழுத்துக்குது. அது என்ன ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனாகவும் என்ன செய்யுது, இந்த ஃபோர்ஸ் இருக்குது. யூ கேன் ஆல்சோ லிஃப்ட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ட்ராப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அதுவும் என்னது, வித்தவுட் ஃபோர்ஸ் we cannot move any objects. அப்போ ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு பொருளுமே என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பொருளை எப்படி தள்ளணும்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். when it rolls down there is a force. ஸோ அப்போது there are force is found everywhere and without force we cannot move any object. So if you want to move an object we need force. So here you can see the boys are playing football. So how do they play? They apply force on the leg to move the ball. இங்கே பாலை வந்து கிக் பண்ணாதான், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை கிக் பண்ணாதான் அது பால் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. சேம் வே ஹியர் she is just புஷ்ஷிங் த ட்ராலி. ஸோ அந்த இடத்துல அந்த வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ட்ராலியை நம்ம என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். எல்லா வெயிட்டையும் ஒரேடியாக நம்ம கையில் தூக்கினா வலிக்கணுனால மொத்தமாக என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு ஈஸியாக போடும். இதே மாதிரி கிணறுல என்ன பண்ணுறோம், இழுக்கிறோம், புல் பண்ணுறோம், தண்ணியை வந்து புல் பண்ணி நம்ம வந்துருக்கோம். ஸோ நிறைய ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட், to change its shape or stops it from moving. அதை நிறுத்துறதுக்கும் சரி, அது வந்து மூவ் ஆகிறதுக்கும் சரி, அதே மாதிரி அதோடைய ஷேப்பை மாற்றுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஃபோர்ஸுன்றது முக்கியம். ஸோ இப்போது எதெல்லாம் புஷ் எதெல்லாம் புல்லுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ புஷ், லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர்ஸ் டினோட். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, தள்ளிக்கிட்டு போகிறார். தள்ளுறதுனாவே என்னது, புஷ். இவனை அந்த வண்டி மாதிரி வச்சு இப்படி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அப்போ இது பேர் என்ன, நுங்கு வண்டி மாதிரி செஞ்சு தள்ளிட்டு போகிறோம். இதுவும் என்னது, புஷ். நீங்கள் கார் நின்றுச்சு, அதை என்ன பண்ணுறாரு, தள்ளுறாரு, அதுவும் புஷ். இங்கே ஒரு பட்டனை வந்து அழுத்துறாங்க, அப்போ அழுத்துறப்போ அது புஷ்ஷாக புல்லாம், புஷ். ஸோ இஸ் ஜஸ்ட் pressing the button, அது புஷ் பண்ணுறாரு இந்த பட்டன். ஸோ ஆல் தீஸ் pictures show pushing action. When a force is applied in the direction of an object it is called push. ஸோ புஷ்னா என்ன, அந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் அப்ளை பண்ணுறாங்க, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி போதோ அந்த பக்கமாகவே நம்ம வந்து என்ன செய்கிறோம். இப்போ இந்த வீல் சேர் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா அதே சேம் டைரக்ஷனில் நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ when a force is applied in the direction of an object, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி போதோ அந்த திசைக்கே நம்ம அதை வந்து தள்ளுறப்போ அது பேர் தான் என்னது, புஷ்ஷுன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த பக்கம் அதை வந்து தள்ளுறோம், அப்போ அது வந்து புஷ். ஸோ when a force is applied in the direction of an object is called push. ஸோ இப்போ புஷ்ஷுன்னா என்னன்னு தெரியுதா, எங்கெந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், in the direction of an object. When the force is applied in the direction of an object it is called push. So now let us learn pull. Pull na enna. So you can see the picture here. So இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சூட்கேஸை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இது என்ன செய்கிறாங்க, இந்த ஏதோ ஒன்று உடன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அதை வந்து இழுத்து நல்லா கயிறு போட்டு கட்டி இழுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் இட்ஸ் ஜஸ்ட் புல்லிங் இட். ஸோ இதெல்லாமே என்னது, ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இவங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை இழுக்கிறாங்க. எந்த ஒரு பொருளும் நம்ம
இழுக்கணும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ புல்னா என்ன, when a force is applied in the direction opposite to the direction of an object. அந்த பொருள் எதிர் திசையில் நம்ம நின்றுக்கிட்டு அதை இழுக்கிறப்போ அதுதான் என்ன, அது புல்லுன்னு சொல்கிறோம். when force is applied in the direction opposite to the direction of an object is called pull. So that is pull. So put a tick mark for the pictures of the motion. So இதில் எதெல்லாம் மூவ் ஆகுது, motion is nothing but that moves from one place to, when an object moves from one place to another is called motion. So here there is a motion and this motion and he is at rest. So classify push or pull. Riding bicycle, சைக்கிள் ஓட்டுறது புஷ்ஷா புல்லா. ஸோ சைக்கிள் ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் போதோ அந்த பக்கமாகவே நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி முன்னாடியே போதும். ஸோ தட் இஸ் புஷ். நெக்ஸ்ட், மூவிங் த டேபிள் டுவர்ட்ஸ் யூ. ஸோ டேபிள் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம், நம்ம பக்கம் இழுக்கிறோன்னா அது வந்து என்ன, அது புல். ட்ராகிங் த சேர். ஸோ ட்ராகிங்னா இழுத்துட்டு போகிறது எல்லாமே என்ன, இது புல் தான். மூவிங் அ கார் டு ஸ்டார்ட். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்போது என்ன, அது அந்த கார் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம போகிறோம், அது புஷ். ஓப்பனிங் விண்டோ எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், தட் இஸ் புஷ். ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட். ஸோ ரப்பர் பேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். தட் இஸ் புல். ரிமூவிங் த ஷூலேஸ். ஷூலேஸ் எப்படி இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், we are pulling it. So that is pull. So you should know, riding the bicycle is push, moving the table towards you, pull, and dragging the chair, pull, moving a car to start, that is push, opening the window, push, stretching the rubber band, pull, removing the shoelaces, pull. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் புல். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் இருக்கோ சேம் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் புஷ். ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் புல், சேம் டைரக்ஷன் இட் இஸ் புஷ். ஸோ நவ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். Force helps us to do the following things. நம்ம எதுக்குன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அதுக்கு என்ன தேவை, எனர்ஜி இருந்தால் தான் ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் இருந்தால் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம், டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஸோ என்னென்னலாம் பண்ணுது ஃபோர்ஸ் பாரு, என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இட் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஸோ இது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேட் வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து ஷட்டில் விளையாடுறாங்க. ஷட்டில் காக் விளையாடுறப்போ அந்த கார்க்கு என்ன ஆகுது, ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷனில் இருக்கப்போ அவர் அடித்து மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க. ஸோ மாறி மாறி அங்கே டைரக்ஷன் வந்து அந்த ராக்கெட்டோட டைரக்ஷன் என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்கும். கார்க்கோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஸோ இப்போ இங்கே இடத்துல பைசைக்கிள் ஓட்டுறோம், முதல்ல ஸ்லோவாக மெதுவாக பெடல் பண்ணுறோம், திடீர்னு கொஞ்சம் வேகமாக போனோன்னா வி கேன் அப்ளை மோர் ஃபோர்ஸ். ஸோ அப்போது இந்த ஸ்பீட் சேஞ்சஸ் இல்லையா, ஸ்லோவாக இருந்தால் அங்கே என்ன செய்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ மறுபடியும் பிரேக் போட்டால் மறுபடியும் என்ன, இந்த ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்ட்.
நின்றுடும். ஸோ அங்கே மூமெண்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஓடாது. ஸோ அப்போது அங்கே ஸ்பீட், சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட், சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன், அண்ட் தென் ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது நம்ம ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை நிறுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன தேவை? ஃபோர்ஸ் வந்து தேவை. இந்த இடத்துல ஒரு பாலை என்ன செய்கிறாரு, அவர் அவ்வளோ வேகமாக வர பாலை அவரை வந்து ஸ்டாப் பண்ணுறார். ஸோ ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட், அண்ட் தென் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஸோ இப்போ இங்கே ஷேப் பாருங்கள், ஒரு சாதாரணமாக நிலையில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணும்போதோ இல்லை அங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஷேப். இப்போ வாட்டர் பாட்டிலில் போட்டு அமுக்கினோன்னே அது அசங்கி போயிடும். அப்போது அதோடய வாட்டர் பாட்டிலோட ஷேப் அங்கே என்ன ஆச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணுது? ஃபோர்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அது ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷனில் அதுதான் நான் சொன்னேன். The boy hits the shuttlecock and it reaches the another boy. He hits it again with a racket to move it to the opposite direction. So அப்போ மாறுது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ there is a change in the direction of the cork. ஒரு கோட்லேருந்து என்ன செய்யுது, மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து அது வந்து மாறி மாறி போகுது. ஸோ நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். The cycle moves forward because force is applied on the cycle by pedaling. Cycle வந்து முன்னாடி போகுது pedaling பண்ணுறதுனால. When we stop the pedaling and apply the brake, the cycle comes to rest. போகிறது திடீர்னு நிறுத்துது. ஸோ அப்போ it changes the motion. It changes the motion. ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்டில் நிற்கிறதுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆல்சோ யூ கேன் சே, அது வந்து என்ன பண்ணலாம், ஜாஸ்தியாக if you pedal it little bit more, when you apply the force, the cycle runs faster. So adliye it changes not only the motion but also there is a change in the speed. Some applications of force in everyday life: opening the door, pulling rope in tug of war, pulling rope from well. ஸோ இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் அ பாடி விச் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன் பை ப்ரொவைடிங் மோர் ஃபோர்ஸ். அதான் சொன்னேன், ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒன்று நம்ம அங்கே ஸ்பீடு வேணும்னா ஒன்று ஜாஸ்தி ஃபோர்ஸ் அங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ராம் அண்ட் his brother are playing with a toy car. Ram tries to move the toy car and his brother stops it from the opposite direction to slow down the car. The force changes the speed of an object. ஸோ விளையாடுறாங்க. இந்த இடத்துல அவன் ராம் வந்து என்ன பண்ணுறான், வேகமாக அந்த வண்டியை முன்னாடி தள்ளுறான். அந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷனில் அவனுடைய தம்பி அதை தடுத்து நிறுத்துகிறப்போ அங்கே வேகமாக போகிறது கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அப்போ அங்கே ஸ்பீட், தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட். அப்போ வேகமாக போகிறது கொஞ்சம் குறைவாக போகும். ஸோ நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் an object. An object stops moving when we apply force in the opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை தடுக்கிறப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நின்றுடும். ஸோ ஹாவ் யூ பிளேட் ஃபுட்பால் கேம்? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? த கோல் கீப்பர் அப்ளைஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் த பால். ஸோ கோல் கீப்பர் என்ன பண்ணுவார், அங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாலை வந்து போடுறதில்ல, உருண்டு போகிறதுலேருந்து என்ன செய்வார், ஸ்டாப் பண்ணுவார். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். வென் an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon, thus it changes its shapes. ஸோ நம்ம ஒரு காற்றடைச்ச பலூனில் என்ன பண்ணலாம், இல்லை வாட்டர் பலூனில் வந்து நம்ம அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்ப இப்படி அழுத்துறப்ப அது என்ன செய்யும், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ while squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle, thus the shape and size of the bottle is changed. அதோட ஷேப்பும் சைஸும் குறைஞ்சிடும் ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம அமுக்கிறப்போ.
So less force is required in pulling than in pushing. So it is easy to pull than push an object. ஒரு பொருளை இழுக்கிறது வந்து ஈஸி, அங்கே லெஸ் ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். ஆனால் புஷ் பண்ணுறதுக்கு, தள்ளுறதுக்கு நம்ம அதிக ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க.